இருக்கும் அனைத்து மக்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு என்பது ஒரு சமூகத்தை சார்ந்த எதிர்ப்பா? ஸ்டெர்லைட்டுடைய ஆதரவு, ஸ்டெர்லைட்டை மறுபடி திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஸ்டெர்லைட்னால் வியாபாரிகளுக்கு பாதிப்பு இருந்துச்சு, இங்கே இருக்கிற அனைத்து சாதி சமூகத்தை சேர்ந்த தொழிலாளிகளும் தினக்கூலிகளும் ஸ்டெர்லைட் இல்லாதனால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. லாரி ஓட்டுநர்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. தூத்துக்குடியினுடைய பொருளாதாரமே 70% சரிந்து விட்டது என்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அவர்களுடைய கூடுகையில் அனைத்து சாதிக்காரர்களையும் அந்த கூடுகையில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளிகள்ங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தீவிரமாக கடப்புற மக்கள் கண்டினியூவாக அதை எதிர்த்துட்ருக்காங்க. ஸ்டெர்லைட் தூத்துக்குடிக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ரொம்ப தீவிரமாக ஆதி காலத்துலேருந்தே அவங்க எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த துப்பாக்கி சூடு நடக்கிறதுக்கு முன்பு வரையிலும் தூத்துக்குடியில் உள்ள அனைத்து சமூகத்தை சேர்ந்த, அனைத்து மதத்தை சேர்ந்த, அனைத்து இனத்தை சேர்ந்த, மொழியை சேர்ந்த அனைவரும் தூத்துக்குடியில் இருக்கிற எல்லாருமே ஸ்டெர்லைட் எதிர்ப்புங்கிற அந்த கான்செப்டை வச்சுருந்தாங்க. அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை எதிர்த்தாங்க. அந்த போராட்டம் அப்படி தான் நடைபெற்றது. அதே மாதிரி இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் செத்தவர்கள் யாருன்னா, மரித்தவர்கள் யாருன்னா, தூத்துக்குடி மக்கள் நல்லா வாழணுங்கிறக்காண்டி அங்கே போராட்டத்தில் கலந்து கொண்ட அப்பாவி தூத்துக்குடியை சேர்ந்தவர்கள். சரியா? ஆனால் இன்றைக்கு தூத்துக்குடி எதிர்ப்பாளர்கள், அதாவது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள்ங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி, ஏதோ ஒரு பேரில் ஒன்று உருவாக்கி அதை எதிர்த்துட்ருக்குறாங்க. எதிர்க்கிறவங்க என்ன பண்ணணும்னா, தூத்துக்குடியில் இருக்கிற அனைத்து சாதியிலையும் சமூக நீதி பேசுவான் பாருங்கள். சாதியை கடந்து சமூக நீதியையும் மனித மாண்பையும் மீட்கணும். மனிதர்களுக்கு யாருக்கெல்லாம் உரிமை மறுக்கப்படுதோ அவர்களுக்காண்டி பேசுகிறவங்க. அதே மாதிரி என்னென்னா, மெயினாக சமூக நீதி சித்தாந்தத்தை பேசிக்கிட்டு இருக்கிற அனைத்து சாதியிலையும் ஒவ்வொருத்தர் 2 பேர் இருப்பாங்க கண்டிப்பான முறையில். ஏன் 10 பேர் 20 பேர் கூட இருக்கலாம். அந்த மாதிரி நபர்களை இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழுவுக்குள்ளே சேர்க்கணும். ஏன்னா ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சாதி வெறியர்களும், மத வெறியர்களும், இனவெறியர்களும், அனைத்து சாதியிலையும் இருக்கிற சாதி வெறியர்களையும் அவங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வரவேற்கிறவங்கள கூட வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்களாகிய இந்த சமூக நீதியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை போன்றே இருக்கிற கொள்கை உடையவர்களை, அனைத்து சாதியையும், அனைத்து மதத்தையும், அனைத்து இனத்தையும் சேர்ந்தவர்களை நீங்கள் கூட சேர்க்கலைங்கிறது அங்கே பிரச்சனை. இன்றைக்கி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழு, ஆதரவு குழுங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை, ஒரு மதத்தை சார்ந்தவங்களுக்கும், இன்னொரு மதத்தை சார்ந்தவங்களுக்கும், இன்னொரு இனத்தை சார்ந்தவங்களுக்கும், இன்னொரு மொழியை சேர்ந்தவர்களுக்கும், இன்னொரு சாதாரண தொழில் செய்கிற மக்களுக்கும் எதிரானது போல இன்னும் சித்தரித்து வச்சுருக்கிறாங்க. இது ஒன்றே ஒன்று தான், ஸ்டெர்லைட் வேணுமா வேண்டாமாங்கிறது தான் கான்செப்டு. ஸ்டெர்லைட் வேண்டான்னு சொல்கிறவங்க ஒரு சைடாகவும், ஸ்டெர்லைட் வேணும்னு சொல்கிறவங்க ஒரு சைடாக நிற்கும் பொழுது யார் மெஜாரிட்டியாக இருக்காங்கங்கிறது தான் கணக்கு. அதில் தூத்துக்குடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மண்ணின் மைந்தர்களாகிய அனைத்து சாதிக்காரர்களும் ஸ்டெர்லைட் வேண்டாங்கிறதுல, வேண்டான்னு சொல்கிற குரூப்புக்குள்ளே அவ்வளோ பேரையும் சேர்க்கணும். அப்படின்னா தான் இதனுடைய வீரியமும், ஸ்டெர்லைட் வேண்டான்னு சொல்கிறவங்களுடைய அந்த கொள்கை பிடிப்பும், அந்த தன்மையும் அரசுக்கும் அரசாங்கத்துக்கும், ஏன் எல்லாத்துக்குமே அப்போ தான் தெரியும். ஏன் ஸ்டெர்லைட்டை வேணும்னு சொல்கிறவங்களுக்கே அப்போ தான் தெரியும். அதை விட்டுட்டு இன்றைக்கி நான் ஸ்டெர்லைட் வேண்டான்னு சொல்லுவேன், எங்கள் அண்ணன் ஸ்டெர்லைட் வேணும்னு போய் நிற்பான், என் சித்தி மகன் ஸ்டெர்லைட் வேணும்னு போய் நிற்பான், எங்கள் பெரியம்மா மகன் ஸ்டெர்லைட் வேணும்னு நிற்பான், ஏன் என் தெருக்காரன் ஸ்டெர்லைட் வேணும்னு நிற்பான். அப்போ என் தெருவில் எத்தனை பேர் ஸ்டெர்லைட் வேண்டான்னு சொல்கிறானுங்கிறது தான் கான்செப்ட்டு. அதனால் நம்ம இந்த ஸ்டெர்லைட்டை எதிர்க்கிற அந்த போராளி குழுக்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றிணையணும். தனித்தனியாக நீங்கள் குழுவாக தனித்தனியாக இப்போ ஸ்டெர்லைட்டை எதுக்குறோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாம, அதை ஒன்றிணைக்கிறதுக்கு தனியாக ஒரு டீமை போட்டு ஃபார்ம் பண்ணி செயல்படுத்தணும். இப்போ நான் ஸ்டெர்லைட் வேண்டான்னு சொல்லி இப்போ நான் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருவேன். ஆனால் அது இல்லை, ஏற்கனவே இங்கே இருக்குது, போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, போராளிகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க அதை எதிர்க்கிறவங்க. ஆனால் எப்படின்னா தனித்தனியாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாம் ஒரே வட்டத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது ஸ்டெர்லைட்டை வேணும்னு சொல்கிறவங்க அச்சப்படுவாங்க. ஏன்னா எங்கள் அண்ணன், என் சித்தி மகன், பெரியம்மா மகன், என் தெருக்காரன் வேணுங்க சொல்ல, நான் வேண்டான்னு சொல்கிறேன், ஏன் பின்னாடி ஒரு 100 பேர் என் தெருக்காரனை சேர்ந்து நிற்க சொல்ல, எப்போவுமே மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க பக்கம்தான், அவங்க சொல்கிறது தான் நடைமுறைப்படுத்தப்படும். அதுதான் உண்மை. அப்படிங்க சொல்ல நம்ம ரொம்ப கவனமாக இதை ஒரு கட்டமைக்கணும். இதை ஒரு கட்டமைப்பை எடுத்து ஒரு சமூகம் சார்ந்தவர்களை எதிர்க்கிறது ஒரு சமூகத்தில் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க.
கடப்புற மக்கள் முழுக்க முழுக்க 99% ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் தான். அதை நான் ஒத்துக்கிறேன். மற்ற சமூகத்தில் எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் 1-2 பேர் ஆதரவு தெரிவிக்காங்க. வேலை அது காரணம் இது காரணம்னு சொல்லி. ஆனால் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் இல்லாததுனால நம்ம 70% தொழில் வீழ்ச்சி அடையலை. நம்ம ஒன்றும் இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் இல்லை. ஸ்டெர்லைட் வச்சா நம்ம சோறு திங்கலை. அதனால் இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டெர்லைட்டை வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சாதி மதம் இனம் மொழியெல்லாம் கடந்து ஒரே கோட்டுக்குள்ளே வரணும். அனைத்து சாதியிலையும் உள்ள ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்களாகிய சமூக நீதியாளர்களை நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும்னு தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான என்னாடம் முடிஞ்ச எல்லா வேலையும் நான் கண்டிப்பாக செய்வேன் சொல்லி நான் இதை முடிச்சுக்கொள்கிறேன். மெயின் நம்மளுடைய ஒற்றுமையும் நம்மளுடைய அனைத்து சாதியை சேர்ந்தவங்களும் சேர்ந்து கொடுக்குற குரல் தான் நமக்கான வெற்றி என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சமூகம் ஒரு விஷயத்துக்காண்டி போராடும் பொழுது அது ஒரு சாதியாகவும் மதமாகவும் தான் பார்க்கப்படும். அனைவரும் சொல்லும் பொழுது அது உண்மைக்குமே தூத்துக்குடி மக்களுடைய தேவையாக பார்க்கப்படும் என்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒற்றுமை தான் நம்ம பலம். நன்றி, வணக்கம். சாதி வெறிகள் நமக்குள் இருந்து ஆட்டையை கிளைப்பார்கள்.